இந்த கல்விப் பிரிவு ஹோமியோபதி பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாகும். நிரப்பு மற்றும் மாற்று சுகாதார நடைமுறைகள் பற்றிய முழுமையான புரிதலுக்கு அதன் அடிப்படை கோட்பாடுகள், ஒழுங்குமுறை நிலை மற்றும் அதன் செயல்திறன் தொடர்பான அறிவியல் சான்றுகளை புரிந்துகொள்வது அவசியம். ஹோமியோபதி மற்றும் அதன் முக்கிய கோட்பாடுகளை நாம் வரையறுப்போம். இந்த விளக்குக்காட்சியின் நோக்கம் அமெரிக்காவில் ஹோமியோபதியின் ஒழுங்குமுறை கட்டமைப்பை விவரிப்பதும் அதன் செயல்திறன் குறித்த அறிவியல் மதிப்பீடுகளின் கண்டுபிடிப்புகளை சுருக்கமாக கூறுவதும் ஆகும். ஹோமியோபதி 2 முதன்மை கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது வழக்கமான மருத்துவத்திலிருந்து இதை வேறுபடுத்துகிறது. முதலாவது ஒத்தவற்றால் ஒத்தவற்றை குணப்படுத்துதல் என்ற கோட்பாடு ஆகும். ஒத்தவற்றால் ஒத்தவற்றை குணப்படுத்துதல் என்ற கோட்பாடு என்னவென்றால், ஒரு ஆரோக்கியமான நபருக்கு குறிப்பிட்ட அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஒரு பொருள் மிகச் சிறிய அளவில் ஒத்த அறிகுறிகளைக் கொண்ட நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக, ஒரு பொருள் ஒரு ஆரோக்கியமான நபருக்கு காய்ச்சலை ஏற்படுத்தினால் அந்த பொருளின் மிகவும் நீர்த்த வடிவம் காய்ச்சல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது கோட்பாடு மிகச் சிறிய அளவுகள் பற்றிய சட்டமாகும். இது தொடர்ச்சியான நீர்த்தல் மற்றும் அதிர்வுறுத்தல், சக்கஷன் அல்லது தீவிரமாக குலுக்குதல், இது சக்திமயமாக்கல் என அறியப்படுகிறது. மருந்துகள், தாவரங்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன மற்றும் மிக குறைந்த செறிவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நீர்த்தப்படுகின்றன. இந்த செயல்முறை ஹோமியோபதி தயாரிப்புகளின் உற்பத்தியில் முக்கியமானது. ஹோமியோபதி கோட்பாட்டின்படி ஒரு மருந்து எவ்வளவு நீர்த்ததாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும். இது வழக்கமான மருந்தியல் கோட்பாட்டிற்கு எதிரானது, அங்கு அதிக செறிவுகள் பொதுவாக வலுவான விளைவுகளை தரும். 30C நீர்த்தல் போன்ற பல தயாரிப்புகள் அசல் செயலில் உள்ள மூலப்பொருளின் அளவிடக்கூடிய மூலக்கூறுகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நீர்த்தவை. இந்த மருந்துகள் பெரும்பாலும் செயலில் உள்ள இரசாயன மூலக்கூறுகளை கொண்டிருக்காததால் அதன் நோக்கம் உடலின் உயிராற்றல் அல்லது குணப்படுத்தும் திறனை தூண்டுவதாக விவரிக்கப்படுகிறது. இந்த கருத்து நீர் அல்லது நீர்த்தல் அசல் பொருளின் நினைவகை தக்க வைத்துக் கொள்கிறது. இது பின்னர் நோயை எதிர்த்து போராட உடலின் உள் இயற்கையான பாதுகாப்பை தூண்டுகிறது என்று கூறுகிறது. அமெரிக்காவில் ஹோமியோபதி மருந்துகள் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் FDA மருந்துகளாக ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஆனால் 1938இல் நிறுவப்பட்ட ஒரு தனித்துவமான வழிகாட்டுதல்களின் கீழ் இந்த கட்டமைப்பு வழக்கமான மருந்துகளுக்கு வழங்கப்படாத பல முக்கிய விலக்குகளை வழங்குகிறது. இது இந்த தயாரிப்புகளுக்கு வழக்கமான ஓவர் தி கவுண்டர் மருந்துகளுடன் ஒப்பிடும்போது ஒரு தனித்துவமான ஒழுங்குமுறை சூழலை உருவாக்குகிறது. தயாரிப்பு சந்தைப்படுத்துவதற்கு முன்பு FDAக்கு தயாரிப்பு செயல்திறன் அல்லது பாதுகாப்புக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க உற்பத்தியாளர்கள் தேவையில்லை. கூடுதலாக, தயாரிப்பு வெளியீட்டிற்கு செயலிலுள்ள பொருட்களின் அடையாளம் மற்றும் வலிமையை உறுதிப்படுத்த ஆய்வக சோதனை கட்டாயமில்லை. இது மருந்து பொருட்களுக்கு தேவையான கடுமையான சோதனைகளிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க விலகலாகும். ஹோமியோபதி தயாரிப்புகள் ஆல்கஹால் உள்ளடக்கத்திற்கான வழக்கமான வரம்புகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகின்றன. இது பெரும்பாலும் நீர்த்தலாக பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும், தயாரிப்பு ஹோமியோபதி என்று லேபிள்கள் அடையாளம் காண வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட பொருட்களை பட்டியலிட வேண்டும் என்று விதிமுறைகள் கூறுகின்றன. நுகர்வோர் இந்த தயாரிப்புகளை மற்ற வகை துணை பொருட்கள் அல்லது வழக்கமான மருந்துகளிலிருந்தும் வேறுபடுத்த முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது. லேபிள்கள் நீர்த்தல் அளவுகளை தெளிவாக குறிப்பிட வேண்டும், பயன்பாட்டிற்கான குறைந்தபட்சம் ஒரு அறிகுறியை வழங்க வேண்டும் மற்றும் பாதுகாப்பான பயன்பாட்டிற்கான வழிமுறைகளை சேர்க்க வேண்டும். இந்த லேபிளிங் தேவைகள் FDA மேற்பார்வையை பராமரிக்கும் முதன்மை வழியாகும். செயல்திறன் நிரூபிக்கப்படாவிட்டாலும் நுகர்வோர் அவர்கள் வாங்குவதை பற்றியும் பயன்பாட்டை பற்றியும் அறிந்திருப்பதை உறுதி செய்கிறது. ஹோமியோபதியின் கோட்பாடுகள் வேதியியல் மற்றும் உடலியல் பற்றிய அடிப்படை கருத்துகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளன. செயலில் உள்ள மூலக்கூறுகள் இல்லாத ஒரு மருந்து போலி விளைவை தாண்டி உடலியல் விளைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை. இதன் விளைவாக ஹோமியோபதியின் செயல்திறன் உலகளவில் மருத்துவ அமைப்புகளால் விரிவான அறிவியல் விசாரணையின் பாடமாக உள்ளது. இந்த கூற்றுகளை மதிப்பிடுவதற்கு உலகளவில் மருத்துவ பரிசோதனைகளின் பல முறையான மதிப்புரைகள் மற்றும் மெட்டா பகுப்பாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த பெரிய அளவிலான உயர்தர ஆதாரங்களின் கூட்டு முடிவு என்னவென்றால், ஆய்வு செய்யப்பட்ட 60க்கும் மேற்பட்ட மருத்துவ நிலைகளில் பெரும்பாலானவற்றிற்கு ஹோமியோபதி மருந்து போலியை விட பயனுள்ளதாக நிரூபிக்கப்படவில்லை.
ஃபைப்ரோமியால்ஜியா போன்ற குறிப்பிட்ட நிலைகளுக்கு சாத்தியமான அறிகுறி நிவாரணத்தை சில சிறிய ஆய்வுகள் பரிந்துரைத்திருந்தாலும் இந்த கண்டுபிடிப்புகள் பரந்த மேலும் வலுவான ஆதாரங்களால் ஆதரிக்கப்படவில்லை. தனிப்பட்ட சிறிய ஆய்வுகளில் நேர்மறையான முடிவுகள் பெரிய கடுமையான ஆய்வுகள் நடத்தப்படும்போது மறைந்துவிடும் என்று அறிவியல் ஒருமித்த கருத்து வலியுறுத்துகிறது. இது மருந்து போலி உந்துதல் விளைவை வலுப்படுத்துகிறது. சந்தையில் ஹோமியோபதி என விற்கப்படும் சில தயாரிப்புகளில் உண்மையில் உடலியல் விளைவை ஏற்படுத்தக்கூடிய செயலில் உள்ள பொருட்கள் போதுமான செறிவுகளில் இருக்கலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் சில தயாரிப்புகள் நுகர்வோரால் தவறாக அடையாளம் காணப்படலாம். அவர்கள் உண்மையில் தாவரவியல் உணவுப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள், அவை வித்தியாசமாக ஒருங்குபடுத்தப்படுகின்றன மற்றும் வேதியியல் ரீதியாக செயலில் உள்ள தாவர பொருட்களை கொண்டிருக்கலாம். சுருக்கமாக, ஹோமியோபதி என்பது ஒத்தவற்றால் ஒத்தவற்றை குணப்படுத்துதல் மற்றும் தீவிர நீர்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு முறையாகும். இருப்பினும் இது மருந்து போலி விளைவை தாண்டிய செயல்திறனுக்கான ஆதாரங்களை கொண்டிருக்கவில்லை. FDA-யால் ஒழுங்குபடுத்தப்பட்டாலும் வழக்கமான மருந்துகளுக்கு தேவையான செயல்திறன் சரிபார்ப்பிலிருந்து இது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நவீன சுகாதாரம் மற்றும் மருத்துவ பகுப்பாய்வுக்கு இந்த வேறுபாடு முக்கியமானது.